வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் இருக்கம். யாரை பற்றி பார்க்க வரும்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாரு. தகுதி இல்லாத ஒரு எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் விமர்சித்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிணத்து சாவலை அதுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தது. இப்போ ஓபிஎஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் பக்கம் ஒரு சில எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா தாவ போகிறாங்களான்ற ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அந்த செயற்கூட்டத்தில் ஏதாச்சும் வந்து பிரச்சனை வந்துடும் சொல்கிறக்காண்டி வேலுமணி ஆதரவாக இருக்க ஒரு 20 எம்எல்ஏக்களை பார்த்தீங்கன்னா விட்டமின் சி கொடுத்து தங்கள் பக்கம் இழுத்துட்டாங்கன்ற ஒரு பேச்சு இன்ன வரைக்கும் நிலவிட்டு இருக்கு. அதனால தான் வேலுமணி பார்த்தீங்கன்னா சவுண்டு குறைஞ்சிருச்சு. இப்போ டெல்லி பார்த்தீங்கன்னா பாஜகவோட ரகசிய கூட்டணியில் இருக்காங்க. ஸோ அவங்க திமுக எம்பி மேலே ஏகப்பட்ட வழக்கு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டணி வைக்க பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு இருக்காங்கன்ற மாதிரி வந்து ஒரு பேச்சு வந்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. இதனால பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து கூட்டணிக்கு வருவான்ற ஒரு இழுத்து பார்க்குறாரு. பட் இது சாத்தியமில்லைன்றது அடுத்த பட்சம். அதிமுகலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமையாக இல்லை, ஒரு ஒன்றிணைந்த அதிமுக இல்லை, ஒன்று இல்லாத அதிமுகவோட யாரும் கூட்டணி வைப்பான் அப்படின்ற ஒரு பேச்சு தான் இருக்குது. ஒன்றிணைந்த அதிமுகனா நிறைய பேர் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகரன், எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் இணைஞ்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்கிறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்க ஒரு சூழ்நிலை. எடப்பாடி பழனிசாமி மட்டும் தனித்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா அவர் நம்பி நிற்கிறது வந்து வேஸ்ட்டு. ஏன்னா இப்போ அவருமே பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்து முகமாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அதிமுக போயிச்சலாக யாருமே பார்க்கல. ஒரு சார் சமூகத்தை மக்களாக தான் பார்க்குறாங்க. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரிஞ்சு வந்த அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் தென் மாவட்டங்களாக அவருக்கு வந்து முகமாக பார்க்குறாங்க. ஸோ நிரந்தரமாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பொசிஷனில் ஒரு நபரை தான் போடணும். சசிகலா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட ரகசிய டீலிங்கை போயிருக்கான்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஆதரவு சொன்னாங்க. சசிகலா பார்த்தீங்கன்னா சிறையிலேருந்து வந்தவொடனே போலீஸ் கட்டணம் ஒரு வீட்டு கட்டுறாங்க. அதுக்கு முழுக்க அனுமதி எல்லா விஷயங்கள் பண்ணி கொடுத்தது வந்து எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமியும் பார்த்தீங்கன்னா சசிகலா ரகசிய டீலிங்கு அவங்க இந்த சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. இந்த சுற்றுப்பயணம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸோ ஃபெயிலியரோ பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுப்பயணத்துக்கு டிடி தனக்கும் ஓபிஎஸ் ஆதரவு கொடுத்துருக்கலாம். ஆனால் கொடுக்கலாத பட்சத்திலும் பின்னணியில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவு சொல்கிற சசிகலாவும் எடப்பாடியும் ரகசிய டீலிங்கில் இருக்கான்ற மாதிரி ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்கா, இல்லை உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரகசிய டீலிங்கில் போய் தான் அவங்க வந்து பின்வாங்கிட்டாங்கன்ற ஒரு பேச்சு இன்னொருக்கும் நிலவிட்டு இருக்கு. என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஓபிஎஸ்ஸை இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ்ஸை நீக்க மாட்டேன் பைலா அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேறு அதிமுக எதிராக வந்து பலாப்பழ சின்னத்தில் போட்டிட்டாரு, அதனால் இணைக்க மாட்டேன். சரி, நியாயமான கொஸ்டின்னு. அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா செயற்குழு உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளர் பதவி. இந்த பைலா குறிப்பிட்ட சாதாரண தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். சரி விட்டுருங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி ஓபிஎஸ் வந்து அதிமுக எதிர்த்து போட்டிட்டார். அப்போ சசிகலாச்சு இணைக்கணும்ல. சசிகலா இணைக்க சொல்லும்போது இல்லைங்க அவங்க வெளியே இருந்தே ஆதரவு தரட்டும், உள்ளெல்லாம் வர வேணான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டுருக்காரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சரை டென்ஷன் ஆக்கி வச்சு என்ன இவர் ஒரு முடிவு எடுத்து தொலைய மாட்டான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு கோபத்தில் இருக்கதா சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியிலேயே இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட தயவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா சசிகலாவோட பலம் இன்னும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. சசிகலா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள், எம்எல்ஏ எலெக்ஷன் நின்றதில்லை, எம்பி எலெக்ஷன் நின்றதில்லை, ஒரு மாநாடு போட்டதில்லை, ஒன்றுமே. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியலில் இப்போ தான் வந்து ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் தான் இந்த அரசியலில் நுழைகிறாங்க. பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அவங்க பலம் என்ன பலவீனம் என்னன்றது தெரியாது. ஆனால் ஓபிஎஸ் அப்படி கிடையாது. திருச்சி மாநாடு போட்டாங்க, நிறைய எம்எல்ஏ எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிருக்காரு. தென் மாவட்டங்களில் அவளுக்கு ஒரு செல்வாக்கு. இப்போ இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. கொங்கு மண்டலத்தில் இருக்கவங்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த சமுதாய மக்கள் அங்கே போட்டுருவாங்க. ஆனால் தென் மாவட்டங்கள் அப்படி கிடையாது. ஓபிஎஸ்ஸை நீக்கிட்டு முன்னாள் அமைச்சர்லாம் போட்டிட்டா மிகப்பெரிய சிக்கல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பிட்டு செல்லூர் ராஜு இங்கே தென் மாவட்டங்கள் நிற்கிற நிறைய பேர் பார்த்திங்கன்னா போன வாட்டி நூலளவு தான் ஜெயித்தாங்க. அப்போ இருக்க பட்சத்தில் பார்த்திங்கன்னா இது ஓபிஎஸ் இல்லாத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்றாங்க. அதிமுக சின்னத்தை விட்டும் வச்சு பார்த்திங்கன்னா நம்பி களம் இறங்க முடியாது. எம்பி எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட சின்னம் இருந்துச்சு, ஆனாலும் அவனால் ராமநாதபுரம் தொகுதியில் பார்த்திங்கன்னா டெபாசிட் இழந்துருச்சு. அதிமுகவோட கைப்பற்றணும் எல்லாம் எதுக்கு நினைக்கிறாங்களா, சின்னம் இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம், எம்ஜிஆர் கொடுத்த சின்னம் அதிமுக இரட்டை இலை சின்னம் இருந்தாலே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி பெற்றலாம், இதுதான் அவங்க எண்ணமாக இருக்குது. அப்போ அந்த நிறைய உறுப்பினர்கள் நிறைய தொண்டர்கள் கொண்ட அதிமுக இயக்கத்தையே பார்த்திங்கன்னா 5 இடத்துல டெபாசிட் காலி. இப்போ இந்த இரட்டை இலை சின்னம் ஓட்டு போட்டவங்கெல்லாம் தூக்கி பாஜக போடுறதுக்கு முக்கியமான காரணம்
அதிமுக பார்த்தீங்கன்னா பாஜகட்ட ஒரு அடிமை கட்சியாக தான் இருக்குங்க. அதுக்கு எதுக்கு இவங்கள போட்டு அவங்களுக்கே போட்டிருக்கான்ற எண்ணத்துக்கே வந்துட்டாங்க மக்கள். ஸோ இதன் விளைவு தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த எம்பி எலெக்ஷன் மிகப்பெரிய தோல்வி. இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாரு. பாஜக திமுக ரகசிய போட்டி நம்ம தனித்து நின்று ஜெயிச்சிடலான்ற மாதிரி. பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எடப்பாடி பழனிசாமி இங்கே இருக்க பாஜகவினர் தான் எதிர்க்கிறாரு. அதாவது அண்ணாமலை எதிர்த்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. மோடியையும் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அட்டாக் பண்ணி பேசுகிறார். மோடியவும் அமித்ஷா விமர்சிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வரும். அப்போ தான் சிறுபான்மை ஓட்டெலாம் கிடைக்கும். டெல்லியில் இருக்க முக்கியமான பிரமுகரெல்லாம் விமர்சிக்காமல் சும்மா இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா அண்ணாமலையே இன்னும் விமர்சிச்சுட்டே இருக்குது. ஏன்னா அண்ணாமலை பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா முன்னேற்று வர்றாரு. அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா விமர்சித்தா பெரிய லெவலில் தாக்கத்தை நம்மளுக்கு கொடுக்காது. ஸோ மோடி நம்ம விமர்சிக்கிறோமா அங்கே போய் கெஞ்சுறது டெல்லியில் போய் நாங்கள் உங்களை விமர்சிக்கல ஜி, அண்ணாமலைஜியை தான் விமர்சிச்சோம், நாங்கள் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி. இது கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கெஞ்சுறது அங்கிட்டு போய் வந்து உறவு கொள்றது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தான் இங்கே கடைப்பிடிக்கிறாங்க. அதிமுகவில் இருக்க நிறைய முன்னாள் அமைச்சர் ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது. அவங்க மேலே பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தா எந்த முன்னாள் அமைச்சரும் வெளியே இருக்க முடியாது. எல்லாருமே உள்ளே தான் போகிற சூழ்நிலை வரும். செந்தில் பாலாஜி நிலைமை தான். இன்னொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா இந்த சிறைக்கு போயிருந்தா பார்த்தீங்கன்னா அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறது தான் இந்த கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுக என்ன நினைக்கிறாங்க, எதிர்கட்சியை தான் கௌரவப்படுத்தி வந்து கூப்பிடுவாங்க எப்பயுமே. எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அப்படிதான். அப்போ திமுக பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக அதிமுக பார்க்கல, பாஜக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு பிம்பம் உடையுது. இப்படி பாஜக பார்க்க ஆரம்பித்தா திமுகவோட எண்ணம் என்ன பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு இப்போ இருந்தாலும் இந்துக்கள் ஓட்டு தான் உழுகும், சிறுபான்மை ஓட்டெல்லாம் உழுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா திமுக இருக்காங்க. ஸோ இப்போ பாஜக எதிர்கட்சியாக வந்தாலும் எதிர்கட்சியாக தான் இருக்க முடியும், ஆளுங்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அதிமுகவும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா வலுவிழந்து பார்த்திங்கன்னா கிடக்குது. ஓபிஎஸ் இங்கே பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சசிகலாவோட சுற்றுப்பயணம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ரீச் ஆன மாதிரியே தெரியல. எந்த டிவி சேனல்லையும் பார்த்திங்கன்னா பார்க்க முடியல. அதையும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எடப்பாடியை விமர்சிக்கணும் இல்லை வேறு ஏதாச்சும் பார்த்திங்கன்னா கட்சியில் உட்கட்சியில் பார்த்திங்கன்னா இந்த சுற்றுப்பயணமே அதை நோக்கி தான் போச்சு. ஆனால் திமுக விமர்சித்து பேசுகிறது பார்த்தா இது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ரீச் ஆகலை. அதிமுகவோட வேலையே திமுக விமர்சிக்கிறது தானே, அதனால தானே கட்சியை தொடங்கியிருக்காரு எம்ஜிஆர். அப்படிங்கிறப்ப சாதாரணமாக தான் பார்க்குறாங்க. இதே எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தி எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்க எல்லாருமே சசிகலா பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை விட்டு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்காமலே பார்த்திங்கன்னா சசிகலா அரசியல் பண்ணுறது எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லை, தொண்டர்களும் அதுதான் விரும்புகிறாங்க. அப்போ சசிகலாவும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மாதிரி வந்து பயப்படுறாங்களோ டெல்லிக்குன்ற மாதிரி தான் விஷயம் போயிட்டுருக்கு. ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியை அட்லீஸ்ட் எதிர்க்கிறாரு. டிடி தினகரன் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக எதிர்க்கிறாரு. ஸோ அவங்களுக்கு இருக்க செல்வாக்கு அதிமுகவில் சசிகலா எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அப்படின்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.